ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலை பருப்பு வடை பண்ணலாம் வாங்க. இதில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 5 பொருளை வச்சு நான் பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்ட் வந்தது. வெளியே க்ரன்ச்சி ஆகும், உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருந்தது. பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. வாங்க எப்படி பண்ணலாம் 2 டிப்ஸும் இருக்குது. இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள், நான் சொல்கிறேன். முதல்ல பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடலை பருப்பை ஒரு 3 ஹவருக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அரைக்கும் போது சோம்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நான் வெட்டி வச்சுருக்கேன். என்னென்ன வேணும், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, இந்த கடலை பருப்பு தண்ணி சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதை கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். நல்லா பெருங்காயம் போட்டால் நல்ல ஸ்மெல்லு வரும். வாங்க அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, ரெண்டாவது இஞ்சி, பச்சை மிளகாய் இப்போ கொஞ்சமாக போட்டுக்குங்க. அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் இன்னும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டுட்டிங்கன்னா அடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதும் காஞ்ச மிளகா போட்டு அரைக்கிறோம், அந்த காரமும் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். உப்பு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை அரைக்கும் போது பூண்டு போட்டு அரைச்சனா இன்னும் டேஸ்ட்டு, ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் மேஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன பாலாக கோலி மாதிரியா உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ சின்னதாக ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு போட்டு உப்பு காரம் பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு சின்னதாக பிடிச்சி வச்சுருக்கேன்னா போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், வடை எவ்வளோ க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும். ஃபஸ்ட்டு டிப்ஸு, நீங்கள் எண்ணெயில் போடும்போது அப்படியே உதிரியாக போச்சுன்னா அதை கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து போட்டிங்கன்னா வடை உடையாது. அடுத்தது வந்து வெங்காயம் வடையில் போடாதீங்க. வெங்காயம் போட்டால் சாஃப்டாக ஆகிடும் உடனே. ஆனால் இது வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வரையும் நல்லா க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு.